நண்பர்களே, நம்ம தாய் மனசு யூடியூப் சேனல் பார்க்குற எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி ஒரு குடும்பம் சாப்பாடு கூட இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்களை நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுகா மங்கான்கொள்ளைப்பட்டி அப்படிங்கிற கிராமத்திலேருந்து ஒரு குடும்பம் தன்னோட பிள்ளைகளோட என்னை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. இவங்களுடைய கதையை கேட்கும்போது எனக்கே மனசுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாகவும் இருக்குது. அதே சமயம் தன்னோட 30 வயசு தான் ஆகுது நண்பருக்கு. இந்த 30 வயசில் வரக்கூடாத ஒரு நோய் வந்துட்டு வியாதி வந்துட்டு அவருக்கு வந்திருக்கு. எந்த கெட்ட பழக்கம் இல்லை, ஆனால் இவருடைய 2 கிட்னியும் வந்துட்டு பழுதடைஞ்சிருச்சு. தினம் தன்னுடைய கஷ்டமான வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க சகோதரி. பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட முடியல, கணவருக்கு வந்துட்டு மருத்துவம் பார்க்க முடியல அப்படின்னு கவலையோடு வந்து நம்மள்ட்ட நிற்கிறாங்க சகோதரி. நம்ம இப்போ உடனே வந்துட்டு பெரிய லெவலில் அவங்களுக்கு உதவி செய்ய முடியல. நம்ம தாய் மனசு யூடியூப் சேனல் மூலியமாக நமக்கு ஒரு 10,000 ரூபா வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்மளுடைய தாய் மனசு யூடியூப் சேனல் முதல் வருமானமாக நமக்கு வந்துருந்துச்சு. அதில் ஒரு 3,000 ரூபா ஒரு மாற்றுத்திறனாளி பள்ளிக்கு நம்ம கொடுத்துட்டு வந்தோம். இப்போதைக்கு நம்மளால் முடிஞ்ச தாய் மனசு யூடியூப் சேனல்லேருந்து முதல் வருமானம் வந்துச்சு. இப்போதைக்கு நம்மளை தேடி வந்துட்டாங்க அப்படின்றதுக்காக ஒரு 3,000 ரூபா வந்துட்டு இந்த குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக ஒரு 10 நாள் நிம்மதியாக சாப்பிட்றதுக்காவது இவங்க சந்தோஷமாக சாப்பிட்றதுக்கு முதல்ல நம்ம உதவி செய்வோம். இந்த 3,000 ரூபா வந்துட்டு நம்ம தாய் மனசு யூடியூப் சேனல் சார்பாக இந்த குடும்பத்துக்காக நம்ம கொடுக்குறோம். அதுவும் இந்த பிள்ளைங்க இந்த வயசில் அப்பா நம்ம கூட எப்போவுமே இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவளோட நிற்கிறாங்க. கடவுள் வந்துட்டு இந்த மாதிரி ஏழை குடும்பத்துக்கு தான் இந்த மாதிரி வியாதியெல்லாம் கொடுக்கணுமா? நான் நினைக்கும் போது கடவுளுக்கே கண்ணு இல்லையான்னு நமக்கு ரொம்ப மனசு கவலையாகவே இருக்குது நண்பர்களே. ஒரு பார்க்கும்போது நமக்கே கண்கலங்கி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. வாழணும்னு நினைக்கிறாரு, அது எப்படி நான் வாழ போகிறேன் தெரியும், என் பிள்ளைங்களை எப்படி நான் இது பண்ண போகிறேன்னு ரொம்ப கஷ்டத்தோடு நிற்கிறாரு. இதெல்லாம் நிறைய இல்லைன்னு ஒரு பக்கம் வருத்தம் இருக்குது நண்பர்களே. கோடியாக பணம் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த மாதிரி மனசு வர மாட்டேங்குது. நம்மள்ட்ட நிறைய இல்லைங்கிற ஒரு வருத்தம் நம்ம மனசில் ரொம்ப தினந்தனம் நமக்கு பாதிச்சுக்கிட்டே இருக்கு. எந்த வியாதி வந்தாலும் நம்ம கொஞ்சம் சரி பண்ண முடியும், ஆனால் இந்த வியாதின்றது சரி பண்ணவே முடியல. அது என்ன காரணம் அப்படின்றது நமக்கு தெரிய வர மாட்டேங்குது. ஆனால் எந்த பழக்கமே இல்லாத இவருக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தொடர்ந்து இந்த குடும்பத்தை நம்ம விட்டுற மாட்டோம். இந்த பிள்ளைங்களுக்கு படிப்பில் இருந்து சாப்பாடு செலவில் இருந்து எல்லாமே நம்ம தாய்மனை சேனல் பார்க்கும். சகோதரி 250 ரூபாய்க்கு வேலைக்கு போய் தான் அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாரும் பார்த்துட்டு வராங்க. மருத்துவ செலவுலேருந்து மருந்து சாப்பாடு ஏதோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த சகோதரி பார்த்துக்கிட்டு வர்றாங்க. கவலைப்படாதீங்க, தொடர்ந்து நம்ம குடும்பத்துக்கு நான் எப்போவுமே நம்ம தாய்மனை சேனல் சப்போர்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கும் படிப்பில் இருந்து எல்லா விடமும் நான் பார்த்துக்கிறேன். அம்மா நீ சொல்லுமா, எந்த மாதிரியான கஷ்டங்கள் நீ படுற சொல்லுமா, எனக்கு பேச முடியல. அவங்க சகோதரி பேசுவாங்க. ஒரு சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை எங்களால். யாருமே எங்களுக்கு ஒரு உதவி கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருக்கும். யார்கிட்டாச்சும் உதவின்னு கேட்டால் யாருமே எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க, பண்ண மாட்டேங்கிறாங்க. பிள்ளைகள வச்சுக்கிட்டு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆஸ்பத்திரிக்கு போகணுன்னாலும் கையில் காசு இல்லை. யாரையாச்சும் கெஞ்சி கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பஸ்ஸுலேயும் போக முடியலை, அவங்களால வண்டியில் வச்சு தான் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது. யாருமே எங்களுக்கு ஒரு உதவி கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. பிள்ளைகள வச்சுக்கிட்டு ரொம்ப நான் கஷ்டப்படுறேன். சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க பசியோட இருந்துடக்கூடாதுன்னு நம்ம முடிஞ்ச அளவுக்கு உதவி செஞ்சுருக்கிறோம் நம்ம தாய்மனை சேனல் மூலியமாக. இந்த தாய்மனை சேனல் நம்ம உருவாக்கின நோக்கமே இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடிய குடும்பங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நம்ம தாய்மனை சேனலை நம்ம உருவாக்கணும். அது கண்டிப்பாக அது மக்களுக்கு பயனடையுது அப்படின்னு நினைக்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய அன்பும் ஆதரவும் இருந்துச்சுன்னா நம்ம சேனல் இன்னும் நிறையா ஏழை மக்களுக்கு உதவி செய்யணும். அதுக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் கிடைக்கணும். என்னை தேடி வந்த இந்த குடும்பத்துக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செஞ்சுருக்கிறோம். இவரால் நிற்க கூட முடியலை, அந்தளவுக்கு கஷ்டப்படுறாரு. கால் வந்துட்டு விபத்தாகி இருக்கிற நகை வகை இடம்லாம் விற்றுட்டு இவருக்கு கால் சரி பண்ணி நல்லா வாழ்ந்துட்டு இருந்த குடும்பம் இன்றைக்கி இப்படி நிற்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிள்ளைங்களுடைய வாழ்க்கை, பிள்ளைங்களுடைய படிப்பு முக்கியம்.
கண்டிப்பாக நம்ம தாய்மனை சேனல் சமூக ஆர்வல் கண்டிப்பாக பார்ப்பேன். உங்களுடைய அன்பும் ஆதரவு இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்தை விட்டுற மாட்டேன். தொடர்ந்து இந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடுக்கான உதவி, மருத்துவ செலவு எல்லாங்கிறத நம்ம கண்டிப்பாக நம்ம தாய்மனை சேனல் பார்ப்போம். நம்ம அடுத்த உதவியில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி.